ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். நம்ம லில்லி பாண்டு நிலமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சு பெயிண்ட் அடித்து லில்லி பிளான்ட் நட்டு பார்த்தீங்கன்னா மீன் விட போகிறோம். ஃபோன் வந்து ஃபோன் வந்ததில் இந்த சிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு இருக்குது. சோலி முடிஞ்சது போங்க. கலகலன்னு கலராக இருந்த நம்மளோட கார்டன் செட்டப் பார்த்தீங்கன்னா கன்றாவியாக மாறுறதுக்கான காரணம் வந்து நிறையா ரீசன் இருக்குது. ஒன்று மட்டும் இம்பார்ட்டன்ட், அன்றைக்கான வேலையை அன்றைக்கே முடிச்சிடணும். நாளைக்கு கட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி கட் பண்ணிக்கலாம்னு நினச்சது இவ்வளோ பெரிய பதறாயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி மாற்றினோம். ஃபுல்லாக வந்து இது வந்து இட்டாலியன் கிராஸ் போட்டு ஃபுல்லாக அந்த குழாங்கல்கள் போட்டு 2 சைடும் தொட்டி கட்டி பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து ஒரு லில்லி செடி வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் கரெக்டாக பூத்துடும். இப்போ நிலைமையே மாறிடுச்சு. திருப்பி பழைய மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேலையே பார்த்தீங்கன்னா இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிடிங்கிட போகிறோம். செடி கொடிங்கெல்லாம் பிடுங்கினோடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளோட லில்லி பாண்டு கண்ணுக்கே தெரியுது. 1 hour later. நாங்களும் ரொம்ப நேரமாக செடிக்கு பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டோம். லெஃப்ட் சைட்லாம் ஓரளவுக்கு பிடிங்கிட்டாச்சு. ரைட் சைடு இது எதுவுமே இன்னும் கையை வைக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கணும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருந்தோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்லாம் கூட போட்டு வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி பாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பக்கத்தில் ஒரு பாண்டு கட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாலி பாண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் தான். இந்த இட்டாலியன் கிராஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது மொட்டை அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போகிறோம். ரெண்டாவது வளருமான்ற ஒரு டவுட் இருந்தது. ஃபோன் அடித்து கேட்டு பார்த்ததுல அதெல்லாம் சூப்பராக வளரும்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறோம். இந்த ஓனா பார்க்குது என்னடா புதுசாக வந்திருக்கீங்க இந்த சைடுன்னு. நம்மளோட கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோண்டு ஒரு தொட்டாச்சி செடி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வளர்ந்து போச்சு. தூரத்தில் இருக்க அந்த ஓனா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு. இந்த ஓனா பார்த்தீங்கன்னா நான் வளர்த்துட்டு இருக்கேன். நிறைய டைம் வந்து ஃபுட்டு போடுவேன், வந்து சாப்பிட்டு போயிடும். இப்போ அதுக்காக தான் ஃபுட்டுக்காக தான் என்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட தான் வரும். இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில் என்கிட்ட வர மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த டேப்பு, மஞ்சள் கலர் டேப்பு பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை பார்க்கும்போது நம்ம கூட இன்னொரு 2 நம்மளோட அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கினாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டேன். லில்லி பாண்டை மூடி தான் வச்சிருந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி இருக்கு. நம்மளோட 3வது அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கையில் எதை எடுத்துட்டு வரான். இந்த வயசுலயுமா பால் குடிக்கிற? ஆட்டுக்காடா, நான் கூட உனக்கு ஒன்று நினச்சிட்டேன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே பிடிங்கிட போகிறோம். கை உடஞ்சி எப்படி விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. இவன் சும்மா வேணும்னே கட்டை போட்டு ஊரே ஏமாத்துறான். எத்தனை வாரம் லீவ் போட்ட? 1 மாசம் இருக்கும், இல்லை 2 மாசம், 1 வாரம் தான். ஸ்கூல் லீவ் போகிறதுக்காக இது மாதிரி கையில் கட்டு போட்டுன்னு இவன் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான். இவனை யாருமே நம்பாதீங்க. சும்மா தொட்டியில் தண்ணி அடிச்சுட்டு இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட 4வது அசிஸ்டண்ட்டும் நம்மளை தேடி வந்துட்டாரு. அவருக்கும் சில வேலைகள்லாம் பிரித்து தந்துட்டோம். ஒரு ஐஸ் வண்டி போச்சு. அந்த ஐஸ் வண்டி நிறுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரேக் டைம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஐஸு மேலே இருந்த கவரை கூட விடாமல் அதையும் பார்த்தீங்கன்னா கடிச்சு முழுங்கிட்டான் நம்ம ஆள். நம்ம வேலையை நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாலி பாண்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. எல்லாரையும் நம்ம மன்னிச்சிருங்க. இது எப்படி இருந்த தொட்டி தெரியுமா? இது இப்படி ஆயிடுச்சு. அங்கே உள்ளே இருந்த மண்ணை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு இப்போ அதில் கொஞ்சோண்டு தண்ணி அடித்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கழுவ போகிறோம். ஒரு காலத்தில் இது எப்படி தெரியுமா இருக்கும்? அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தொட்டி. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், தவுக்கில் தான் நான் வச்சு செஞ்சிடுச்சு. அந்த தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா தவுக்கில் தான் வரும். இப்போ ஓரளவுக்கு அவ்வளோ ஃபோன் கீழே வந்துத்துறா. கவரே வளைச்சிக்கிச்சுரா டேய். இங்கே வாடா, அந்த சிமெண்ட்டே பாடுறா உடச்சிக்கின்னு இருக்கு. இம்மா பெரிய பீஸ் பாராடி. கவரில் இருக்க அந்த பட்டனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வளைச்சிக்கிச்சுரா. எப்பா, என் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கவர் தான் காப்பாற்றிச்சு, இல்லைனா எனக்கு சோழியே முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபோனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். இப்போ இந்த மரத்தை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேரோட பிடுங்க போகிறோம். அது ஒரு 5 வருஷமாகவே பிடுங்க சொன்னாங்க. நான் தான் பிடுங்காமல் அழகுக்காக வச்சுருந்தேன். இப்போ நம்மளுக்கு இடம் தேவைப்படுது. ஸோ அதை வந்து பிடுங்க போகிறோம். அதை பிடுங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதாங்க, வேறு அவ்வளோ பெருசு இது பிடுங்கவே முடியல. Day 2. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து Day 2. இன்னமும் நம்ம கார்டனை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். காலையில் ஒரு 6 மணி இருக்கும். ஏந்த உடனே வந்துட்டோம். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டேவில் தான் நம்ம இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கார்டன் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிற செடி எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாச்சு. இன்னும் வேலியை மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக இது மட்டும்தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறேன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து தான் இருக்குது. இதில் பெயிண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கொண்டோன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. நைட்டு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியை வேரோட பிடிங்கிட்டோம். இது கொய்யா மரமாக இருந்திருந்தால் இந்த வேரில் வந்து நம்ம ட்ரிஃப்ட் ரூட் ரெடி பண்ணியிருக்கலாம். அங்கே இருக்க வேரை பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பிடிங்கிட்டு இருக்கான். நேற்று இப்படி இருந்த நம்ம கார்டன் செட்டப் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி மாற்றிட்டோம் ஓரளவுக்கு. இன்னும் இதை சூப்பராக மாற்ற போகிறோம். வாங்க. செகண்ட் டே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டிக்கிட்டே வந்திருக்கோம். தொட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்சி கழுவ போகிறோம். ஏன்னா இதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஃபேன்சி கப்பீஸ்க்காக வச்ச தொட்டி தான் இது. கப்பீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை ஜீப்ரா தான் வச்சுருந்தேன். இந்த தொட்டியோட வாட்டர் ஃபால் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இதே தங்க கலரில் அப்படி ஜொலிக்குது. இது என்ன தெரியல, ஏதோ ஒரு புழுவோட ஓடுன்னு நினைக்கிறேன். அதான் உள்ளு புழு இருக்குன்னு நினைக்கிறேன். கார்டன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை என்ன சொல்லி தெரியுமா? அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, எப்போ கோல்டு ப்ளே பட்டன் வாங்க போறீங்கன்னு கேட்குது. சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறதுக்கே நமக்கு வழி இல்லை.
இன்னுமா அந்த ஊர் நம்மளை நம்பிட்டு இருக்கு. ஐயோ. தொட்டியை நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தான் அடிக்கிறோம். அந்த டஸ்ட் எல்லாமே பரவட்டும்னு சொல்லிட்டு நாய் கூட தானே சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க. எங்கள் நாய் பார்த்தீங்கன்னா மாடு கூட சண்டை போட்டுன்னு இருக்குது. அவங்க சண்டையெல்லாம் பிரித்து விட்டு நம்மளோட லில்லி பாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா நிற்க வச்சிருக்கோம். லில்லி பாண்டை ஓரளவுக்கு தேய்ச்சி கழுவி தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து மாலி பாண்டிக்கிட்டே இன்னும் போகல. மாலி பாண்டுக்கு தான் இப்போ போய் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இந்த தொட்டிக்கு நாங்கள் பெயிண்ட் அடிச்சதே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறோம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் தான் அடிக்க போகிறோம். என்ன கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் அடிக்க போகிறோம். ஏன் நாங்கள் க்ரீன் கலர் அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் க்ரீன் கலர் தான் இருந்தது. அதை அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். பெயிண்ட் வாங்குற அளவுக்குலாம் இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை. அவுட்டோரில் ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம பஞ்சை வச்சு தேய்ச்சிட்டோம். அதனால் வந்து இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. பெயிண்ட் ஃபுல்லாகவே அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டியே பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம், ஏன்டா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோன்ற மாதிரி இருந்தது. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் விட்டலாம். இப்போ வந்து நம்ம லில்லி பாண்டுக்கு வாங்க பெயிண்ட் அடிப்போம். அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கலாம். இந்த கூழாங்கல்லாம் ஃபர்ஸ்ட் எட்ட தள்ளிடுவோம். இந்த கூழாங்கலை கலெக்ட் பண்ண நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். பாண்டுக்கிட்டே இருக்க அந்த கூழாங்கலை எல்லாத்தையுமே எட்ட தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். இதில் ஒரு செம்ம ஃபன்னியான கதை நடந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் பெயிண்ட் அடிக்கும்போது ஃபுல்லாமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு நாங்கள் அடிச்ச பெயிண்ட் எல்லாமே கரைஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயிண்ட் அடித்தோம். அதெல்லாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு பார்த்தா இந்த இயற்கை நம்மளுக்கு எதிராக செயல்படுது. நாங்கள் மூடி இருக்கணும், மூடாமல் விட்டுட்டோம். நம்ம பையன் எப்படி பார்க்குறான் பாருங்க இந்த தொட்டியை பெயிண்ட் அடிக்கிறதா. உன்னிப்பா ஆல்மோஸ்ட் பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு தொட்டியை வந்து காயட்டுன்னு விட்டுட்டாச்சு. அந்த தொட்டி பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா மாலி விட்டுற வேண்டியது தான். லில்லி பாண்டு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக நம்ம கப்பீஸை விட்டுடலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட் லில்லி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண தான் போகிறோம். நம்மளோட தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு சமழகாய்க்கலாம். நாங்கள் லில்லிலாம் பார்த்தீங்கன்னா கடையிலாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிடைச்சிரும். எங்கள் ஊர் ஏரியில் இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் எடுக்க போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வயல்லே வந்து எடுக்க போகிறோம். அங்கேயே தண்ணி நிற்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் லில்லிலாம் இருக்குது. அங்கேருந்து எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்து ஒரு குட்டி செடியை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. அந்த லில்லி செடி பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்க போகிறோம். வயல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சேரு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. இப்போ கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லில்லி செடி எடுத்துக்கலாம். இது வந்து லாவெண்டர் கலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா இது. நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5-6 மொட்டு இருந்தது. அந்த மொட்டோடய பார்த்தீங்கன்னா அழகாக அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பானையில் வந்து சேத்துல முக்கி வச்சுட்டாச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா களிமண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக அழுத்தாமல் அது மேலே களிமண் அதிகமாக வச்சிடலாம். வெள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வேறு. ஒரே சட்டிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 செடி வளர்க்க போகிறோம். இது வீணாயிடுமா, இது வளருமாலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இது கண்டிப்பாக வளரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்தே தான் மண் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அஃபெக்டும் ஆகாது, நல்லா வளர்ந்துடும். பூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகும். 2 செடியுமே பார்த்தீங்கன்னா களிமண்ணால் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அமைக்க வச்சுட்டோம். இப்போ வந்து நம்மளோட மாலி தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சட்டியை வச்சு இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பூ பூக்குதான்னு. இந்த சட்டியை உள்ளே வச்ச ஒரு 1 நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்கிடும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இருக்கிற எல்லா இலையும் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்ருவோம். அதே மாதிரி இலையை பார்த்தீங்கன்னா ஒரு 10 இலை இருக்குன்னா 5 இலையை வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா அழகாக திருப்பி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் அந்த மொட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பூவே வருது. இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பாதாம் லீஃப் 2-3 போட்டுட்டோம். ஒரு 2 நாள் சென்று பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்து தெளிஞ்சிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பீஸ் விட்டுட்டோம். இலைகளும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொட்டிலேருந்து பூவும் வரப்போகுது லாவெண்டர் கலர். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூவை பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டாடா பை. சொல்ல மறந்துட்டேன், நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க.